ஏறுறதுன்னு. இப்ப அரசு புதுசா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்மளுடைய வெள்ளிங்கிரி மலைக்கு ஏறதுக்கு 5099 ரூபா அந்த நம்ம கட்டணும், கட்டினாதான் நீ மேல ஏற முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்குது. உனி பிப்ரவரி மாசம் வந்துருச்சு. உனி எல்லாரும் சிவராத்திரிக்கு மேல போவாங்க. அது ஆரம்பிச்சிருச்சுன்னா சித்ரா பௌர்ணமி முடிய வரைக்கும் அங்க விசேஷமான நடக்கும். கீழே இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல போவாங்க. இதுல என்னன்னா இது யாரும் போகக்கூடாது. பக்தர்கள் போனாக்கா அது புனித ஸ்தலமா இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியுது. இந்துக்கள் அங்க ஒண்ணு கூட கூடாது அப்படிங்கறதுக்காக உதயநிதி ஆழமா ஒரு யோசனை பண்ணி இப்ப இந்த மட்டும் வெள்ளிங்கிரி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மலைக்குமே 5000 ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் மேல போக முடியும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இதை யார் வெளிக்கொண்டு வருவா? அதற்காகத்தான் இன்னைக்கு கோவைத்தூர்ல அர்ஜுன் சம்பத்ஜி அவர்களுடைய தலைமையில ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம். இது பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகத்தான். ஏன்னா சனாதன ஒழிப்புன்னு சொல்லி நம்ம திமுகவுடைய நாடக கம்பெனி ஒண்ணு பண்ணாங்க. சனாதனத்தை ஒழிப்போம், வேறெடுப்போம். சனாதன ஒழிப்பு என்னன்னு தெரியுங்களா? ஒண்ணு இல்ல, நாம இந்துக்கள் புண்ணியாச்சனை பண்றோம், சரிங்களா? அது பண்ணக்கூடாது. கல்யாணம் இந்து முறைப்படி பண்றோம், அது பண்ணக்கூடாது. நம்ம யாரோ குடும்பத்துல வயசுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா அது இந்து முறைப்படி குடிசை கட்டி அது கொஞ்சம் சம்பிரதாயம் இந்து முறைப்படி இருக்கும், அது பண்ணக்கூடாது. அப்படின்னா யாரை வச்சு தெரியும் பண்றாங்க? அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு வச்சு இது மாதிரி பண்றாங்க. இது நம்ம விடுவார் அர்ஜுன் சம்பத். அவருக்கு டைரக்டா வந்தவுடனே இந்த தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலுமே இந்து சனாதன தர்ம எழுச்சி மாநாடு நடந்ததும் இல்லாம யார் ஒருவர் நடந்தாங்களோ அவர்களையே அவருக்கு டைரக்டா வந்தவுடனே இந்த தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலுமே இந்து சனாதன தர்ம எழுச்சி மாநாடு நடந்ததும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலுமே இந்து சனாதன எழுச்சி மாநாடு நடத்துறதும் இல்லாம யார் மூலியமா சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்களோ அவர்கள் மூலியமாவே பழனியில முருக பக்தர் மாநாடு நடத்தி முதல் வரிசையில சிங்கமார உட்கார்ந்து இருந்தார் பாத்தீங்களா? அவர் தான் அர்ஜுன் சம்பத். ஏன் நம்ம இதை சொல்லணும்னா எங்களுடைய பகுதி குன்னத்தூர் வெளியிடுவீங்க, சரிங்களா? அது 3 சமுதாயத்துடைய கோயில் ஒரே நேரத்துல தான் திருவிழா நடக்கும். அதுல இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் முடிஞ்சுல அது கட்டுப்பாடு எப்படி தெரியுங்களா? 10 மணிக்கு மேல யாரு கும்பிடக்கூடாது, விழா கும்பிடக்கூடாது அப்படிங்கிறது காவல்துறையோட மறுப்பு. இது என்னடா மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போச்சுங்க. என்னன்னா கிராமப்புறம் இருக்கிற கோயில காவல்துறை அனுமதி மறுக்கப்படக்கூடாது, அவங்ககிட்ட அனுமதியே வாங்க தேவையில்லைங்கிறது நீதிமன்றத்தோட ஒத்துழைப்பு. ஆனா இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? பாராளுமன்ற எலெக்ஷன் வந்துருச்சு, அதனால உங்களுக்கு 10 மணிக்கு மேல அந்த கோயில அலௌடு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா அதே அன்னைக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல 15000 பேர் சேர்ந்து 1 மணி வரைக்கும் அங்க மேட்ச் நடக்குது, ஐபிஎல் மேட்ச். இது நம்ம நல்லா சிந்திக்கிறோம். அந்த ஐபிஎல் மேட்ச் நடக்கிற உரிமை கூட நம்மளுடைய இந்துக்களுக்கு இந்த திமுக அரசிடமிருந்து வரதில்லை. முதல்ல என்னன்னா கோயில் இடிக்கிறது, அப்புறம் அந்த கோயில் திருவுருவ சிலைகள்லாம் சேதப்படுத்துறது. அது எப்படின்னா டைட்டில் மர்ம நபர்கள்லாம் இந்த கோயில் சேதப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல வரும். இப்ப எப்படி தெரியுங்களா? ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களே இடிக்கிறாங்க டைரக்டா. எப்படின்னா இதெல்லாம் புறம்போக்கு நிலம், இங்க ஆக்கிரமிப்பு பண்ணி கோயில் கட்டிக்கிறாங்க. எப்படி? அது எல்லாமே அந்த கோயிலுடைய நிலங்கள் தான். ஆனா அப்படி இடிக்கணும்னு பார்த்தா எத்தனையோ கோயில் இடத்துல அரசு அதை எப்ப இடிக்க போறாங்கன்னு தெரியல. அது இடிப்பாங்களா? யாராச்சும் கேட்பாங்களா? கேட்கறதுக்கு ஒரு துப்பு இருக்கிறாங்க யாருக்கும் கிடையாது. இதை யார் கேட்பா? ஒரு இந்து மக்கள் கட்சிக்காரன கேட்பா. இது கேட்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா வரும். இந்த வெள்ளிங்கிரி மலையில கட்டண தரிசனத்தை உடனடியாக ரத்து செய்யணும். அப்படி செய்யலனா 10 லட்சம் பக்தர்களை திரட்டி கண்டிப்பாக அந்த வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் இந்த திமுகவின் அராஜகத்தை ஒழிக்க மிக பெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று இந்த மேடையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் அடுத்து சிறப்புரையாக